ஆமா, அதுவரை நீங்க கொஞ்சம் என்னை பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் சரியா? 3:30 என்னைய பார்க்க ஆமா பக்தர. ஆமா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நாகர்கோவில் எல்லை நாகர்கோயில் அடுத்து அழைக்கிறப்பா. நாகர்கோயில் எல்லை பூமாலை கனி தந்தவர்களுக்கு தானே தவிர தரப்போறவர்களுக்கு கிடையாது. மாலை போடாதாலும் வர வேண்டாம். உட்காருங்க உட்காருங்க. மாலை வச்சிருக்காங்க அங்க உட்காருங்க. மாலை போட்டுருக்காங்க உட்காருங்க. மாலை கனி கொடுத்தீங்களா? கால் விட்டுறாங்க. எப்படி எப்படிடா அவரு சேர்ந்தாலே எல்லாரும் கொஞ்சம் மன அமைதியாக இறைவா. இந்த மயிர் கேள்வியை கேட்க வந்திருக்கிய மயிருக்கு என்ன வேற? அதான் மயிர் கேள்வியை கேட்க வந்திருக்கேன்னு கேட்டேன். நான் வாய்ப்பு இருக்குன்னு நீங்க உட்காரலாம். உன் பையனுக்கு முடி உதிராம முதல்ல காப்பாத்துறேன். மருத்துவம் சம்பந்தமான தொழிலில் அவனை வெற்றியாக்கித்தார. அவன் கூட படிக்கிற ஒரு இடத்துல இருந்து அவனுக்கு ஒரு பெண் சிநேகிதம் ஆகும். அதை நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். உன் வீட்டுக்குள்ள டொக்கு 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 டொக்குன்னு ஒரு சத்தம் கேட்கு. அது ஒரு பேய் ஆவியினுடைய சத்தம். அதை நிறுத்தி உங்க குடும்பத்தை ஒளிமயமா வாழ வச்சு உங்களை பத்தி கேள்வியை கேட்க மாட்டேங்க. ஒண்ணு இல்ல, வரலாற்று அந்த பிள்ளையுடைய கட்டியை ஆராய்ந்து பார்த்தேன். கொழுப்பு கட்டியும் இல்லை, கேன்சர் கட்டியும் இல்லை. ரத்தங்கள் அந்த இடத்துல கட்டி உறைந்திருக்கு. சாதாரண ஆபரேஷன்லேயே சரியாயிடும். அறுவை சிகிச்சையே வேண்டாம், நீடில் மூலமாகவே சரியாயிடும். ஊசி மருந்து அது இருக்க இடம் தெரியாம ஆகிட்டு போதுங்களா? அப்படி நீங்க கொஞ்சம் அங்க தடி இருங்கப்பா. நீ மட்டும் கீருமா கொஞ்சம் பக்கத்துல வா. என்னை நினைச்சுக்காம மரத்துக்குள்ள குடி. தேய்ச்சி போச்சுக்கா. இருந்து உச்சில இருந்து எல்லா வைப்ரேஷனும் கீழே இறங்கியாச்சு. காப்பாற்றி தரேன். இனி நோய் இல்லை, பேய் இல்லை. சந்தோஷம். அவனுக்கு பௌர்ணமிக்கு கொடுக்கணும். அப்பா நிறைய கான்ட்ராக்ட் வருது. 10-15 வீடா கட்டி கட்டி கூடா. என்ன பார்க்க பார்த்துக்கப்போம். இப்போதைக்கு முடியாடா தம்பி. என்ன சித்திரை மாதம் வர பொறுமையாது. இந்த வீட்டை சரி விட்டு ஆள வர வைக்கும். கர்மசாமிக்கு நாகர்கோவில் எல்லை டாக்குமெண்ட் சம்பந்தமாக குழப்பம் உடையவன் யாருப்பா? என்ன டாக்குமெண்ட்? காரணம் வரலாம். நீதிமன்றத்துக்கு சென்றாலும் நீ வெற்றி அடைய மாட்டாய். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டை வேற பேருக்கு மாற்றி ஏற்கனவே ரிஜிஸ்டர் மாற்றப்பட்டு பட்டா எண் கூட மாற்றப்பட்டு இப்போ உங்க பேரே அதில் இருக்காது. ஏனோ தானோட பேசி பணம் வாங்கி தரேன், இடம் கிடைக்காது. என்ன வேணும்? ஒரே வார்த்தையை பார்த்து சொல்லு. நீ எம்எல்ஏ பிடிச்சாலும் சரி, எம்பியை பிடிச்சாலும் சரி, நடக்காடா.
பணம் வேணுமா இடம் வேணுமா? இடம் தான் வேணுமா? அதை வேணா கேடு பண்ண முடியும். வா இந்த கனியை அந்த இடத்து பக்கத்தில் போடு, உனக்கே கிடைக்கும். போடு. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்வை பற்றி வேதனை அடைந்து வந்தது யார்? நாகர்கோவில் இல்லை. என்னப்பா பிள்ளை? ஓ ஓ ஓ நெல்லுக்கணும். என்ன பிள்ளை? என்ன வாழ்க்கை? என்ன வேதனை? நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்து விடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்து விடும். வருத்தப்படக்கூடாது. என் பிள்ளை யோக்கியம்னு மாறுதல் அடிச்சுக்கிடக்கூடாது. உன் பிள்ளை இன்னொருத்தன் கொண்டாடி கூட பழகிட்டு இருக்கான். பணம் பூரா அவள்கிட்ட கொடுத்தான். அவன் இருக்கிற குடிச்சிட்டு போய் கூத்தாடித்தனம் பண்ணி தருது. காரணம் விட்டுருவான். அருங்கு போனேன் உறவறியாமல். பாப்பா முதல்ல அவன் குடியை நிப்பாட்டுறதா அல்லது அந்த விஷயத்தை நிப்பாட்டுறதா? ரெண்டையும் நிப்பாட்டணும். கண்ணபுடி உட்காரு. முதல்ல அவனுடைய தீய நட்பிலிருந்து காயக்காட்டு தீய நட்பிலிருந்து அவரை விடுதலை ஆக்குறேன். குடியிலிருந்து மெல்ல மெல்ல திருப்பி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். 3 மாத காலத்துல எல்லாம் வெற்றியா நடக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி. வீடு சம்பந்தமான வேதனை யாருக்கு? நாகர்கோவில் இல்லை. வீடு சம்பந்தமான வேதனை. என்னப்பா வீடு? நான் இப்ப என்ன தமிழ்ல தானே நான் பேசுறேன். காரணம் சொல்லா குச்சக்க வரலாம். டைவர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. வேணுமா வேண்டாமா? அவ ஒன்னே வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டா. அவ கூட வாழ்ந்து உனக்கு பிரயோஜனப்படாது. அவ தெளிவாயிட்டா. அதனால என்ன செய்ய போற? கால் வந்துவா. சேர்ந்து கசப்போடு சேர்ந்து வாழ்வதை விட பிரிந்து இனித்து வாழ்வது உலகத்தின் புண்ணியம் என்று சொல்வார்கள். மகாபாரதத்தின் தத்துவமே அதுதான். புரியுதா? ஒரு சொத்தை இழக்க வேண்டிய நிலைமை வருமே, அதுக்கு என்ன செய்ய போற? சொத்தை இழக்க மாட்டாய், வெற்றியாகித்தார காப்பாற்றிடுவேன். கைவெடுத்தது வெற்றி கிடைக்கும். நல்லா இருக்கட்டும். அடுத்த வாக்கியத்துக்கு வருவாள். அவர்கள் இருந்து வைத்து வழி இருக்கு. அவரு கர்மசாமிக்கு அப்படியா 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 இல்லைன்னு முடியும். பட்டா பத்திரம் இல்லாம ஒருத்தன் இடம் வச்சுட்டாலே தானே யார் பாது? பத்திரமும் பட்டாவும் இல்லை, ஆனா எனக்கு உரிமை ஒருத்தன் கேட்கிறாங்க. கர்மசாமிக்கு பைத்தியில் ஒண்ணு நம்மளே பைத்தியில் எடுக்க டிஎஸ்பி நீங்க டிஎஸ்பி நான் எதுவும் தட்டப்படி குற்றம் செய்தேன். கௌரவம் தான் சொல்றேன். இந்தியன் பேர் கூட சரியா படிச்சிருக்கா இல்லையா? அப்படியா? ஆமா ஆமா. ஐபிசி பழைய செக்ஷன்லாம் கிடையாது. அப்ப நான் அடுத்து படிக்கணும். கர்மசாமிக்கு என்னுடைய பணம் எல்லாம் ரொம்ப லாஸ் ஆயிடுது. அந்த நஷ்டத்துல இருந்து எங்களை மீட்டி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்னப்பா பணம் போச்சு உனக்கு? எத்தனை லட்சம் போச்சு? யார்கிட்ட கொடுத்தீங்க? காலில் இருக்குவா புரிய முடியலையே. இன்னொரு தூரம் நின்றுட்டே போக முடியும். மனத்தை கொடுத்தாலே போதும். உட்கார முடியுமாப்பா? கண்ண முடிக்கா? கண்ணாடி கலத்திக்கான
இந்த பணம் நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் வாங்கணுங்கிற நிலைமை இருந்தா என்னப்பா செய்வேன்? ஏன் எந்த ஒரு ஆதாரமும் இல்லையா? ஆனா நீ ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அவன் பேரை ஏற்க கொண்டுவா 15 லட்சம் ரூபா வாங்கி தரேன். 15 லட்சம் ரூபா வாங்கி தரேன். அந்த இடம் தொடர்பாக விடையும் தரேன். வெள்ள கை விடுறா. நெல்லை மாவட்டம் திருத்துக்காலம் திருத்து நெல்லை மாவட்டம் திருத்து நெல்லை மாவட்டத்தை திருத்த சொல்லல, மேலப்பாட்டம் கீழப்பாட்டம் ஏரியாவுடைய இடம். எந்த ஊருடைய உங்களுக்கு திருத்து காலூர் சொல்லலாம். யாரெல்லாம் வந்திய பேரி வடவரா சிங்கார கோட்டை கட்டி சொல்ல இருக்கியா? என்ன வேணும்? 1 2 3 4 5 6 தகடு 1600 வாங்கினீங்களா? வீட்டுக்குள்ள இருக்க ஒரு எந்திரம் இருக்க, அது எந்திரம் பேர் தெரியாம வச்சிருக்கீங்களா? ஒரு அச்சரம் போட்டு வச்சிருக்கீங்களா? முருகன் போட்டா இருக்கா வீட்டுல? முத்தாரம் போட்டா இருக்கு. ஆனா உங்க வீட்டு எல்லைக்குள்ள ஒரு அச்சாரம் கிடையாது. புரியுதா? யாரால போடப்பட்டது என்பது பின்னால விளக்கு. காரணம் இருக்கலாம். கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு 1.5 வருடமாக தடைகளும் பிரச்சனையும் நடக்கும். நிறைய பணங்கள் இழப்பும் கடன்களுக்கும் பட்டிருப்பேன். இந்த நிலையிலிருந்து மாற்றி தரணும். புரியுதா? அது என்னன்னு பார்த்தேன். துறக்க வேண்டாமா? சரி, அந்த தடையை நீக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். கடையை கொண்டு போ. அந்த பணம் வருது கொஞ்சம் காலதாமதமாகும். பேங்க் இடம் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க காரணம் சொல்லலாம். யாருக்கு உட்கார முடியுமோ அவங்க உட்காருங்க, உட்கார முடியாதவங்க நின்றுட்டாங்க. 3.5 ஆண்டு காலங்களாக கிரகங்களால் மனவேதனையும் உடல்நிலை பாதிப்புகளும் நடக்கும். செய்வினை கோளாறுகள் ஏதும் நடந்திருக்கான்னு நான் கேட்டேன். நடந்திருப்பது உண்மை என்பது விளக்கம். அது ஒரு இடத்துக்காக நடந்திருக்கு, மனிதருக்காக நடக்கவில்லை. அதனால அந்த இடத்தால இப்ப பிரச்சனையும் குழப்பமும் நடக்கும். நீங்க விலைவேற்றி விற்கணும்னு சொன்னால் அதுல தடை நடக்கும். புரியுதா? அதுக்கு என்ன காரணம் என்றால் அதுக்கு மாந்திரிகம் என்பது ஒரு காரணம். 3 இடத்தின் மீது உங்களுடைய மனதின் நாட்டம். அதுல நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை வில்லங்கெல்லாம் உங்களுக்கு நான் முடிச்சு வெற்றியாகி தந்துருக்கேன். நாகர்கோவில் பகுதியில் உள்ள இடத்தை முடிக்கிறதுக்கு ஆவணி மாதம் வரை பொறுமையாக இருக்கணும். வெற்றியாகித்தார். 2 பிள்ளைகளும் மரபு உதராம காப்பாத்தி வரக்கூடிய தைப்பூசத்துக்குள்ள ஒத்துமை குறையாம வாழ வைக்கிறேன். வேற என்னப்பா வேணும்? கையில பணம் வச்சிருக்கேன். அட்வான்ஸ் வாங்கி என்னை விடுப்பாரு. கர்மசாமிக்கு சாமி அருளுடைய குடும்பம் எது? சாமி அருள் வருமா உங்களுக்கு? என்ன சாமி அருள் வரும்? காரணம் சொல்லலாம். ஊர்ல இருந்தா மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? கை கால்லாம் உடையும். என்னம்மா வேணும்?
கண்ணை முடிக்காம வீட்டுக்குள்ள போயிட்டேன். வீட்டுக்குள்ள போன உடனே பாத்திரங்கள்லாம் உருட்டுறது மாதிரி ஒரு சின்ன சத்தம் இருக்கா. எனக்கு பின்னாலேயே ஒரு கருப்பா ஒரு நிழல் வர்றது மாதிரி ஒரு பார்வை இருக்கா. இது யாரோ ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி 3 பேர் மூலமாக உத்தரவாதமான செய்தி. இவை அனைத்து நடக்கிறத இது உண்மையா பொய்யா அப்படின்னு கருப்பாட்ட கேட்க வந்து முடிச்சு முடியும். இந்த தீய சக்திகளால் நடந்தது உண்மை. அதை மாற்றி உங்களை தெளிவாக நான் வாழ வச்சு ஆபத்து இல்லாம காப்பாற்றிட்டேன். இப்போதைக்கு படுத்திருக்கும் பொழுது யாரோ இவ்வளவு தூக்கிட்டு போறது மாதிரியே அப்படியே அந்த இடத்துல போற மாதிரியே தெரியும். புரியுதா புரியுதா இல்லையா? நிறைய இடங்களா காட்சி கொடுக்கும். அதெல்லாம் ஒரு ஆவியினுடைய ஏவல். அதை மாற்றி உங்களை செம்மையாக்கி வாழ வச்சிருந்தா போதுங்களா? கொஞ்ச நேரம் கண்ண முடிப்பா இருக்க பார்ப்போம். கருதாமிக்கு நெல் இந்த கனியை கொண்டு விளக்கு பக்கத்தில் வச்சுக்காமா. இனிமேல் அந்த சக்தி அந்த வீட்டுக்குள்ள வராது. அந்த வேலை விஷயமாக 3 முறை என்னை பார்க்கவா வேலை வாங்கிட்டு அது பின்னால பேசணும். மரகாத்தலை ரெண்டு காலம் சொல்லலாம். உடச்சி சொல்ல வேண்டாம் கருத்தாமி, நைஸா சொல்லுங்கன்னு உள்ள சொல்லுது. உண்மைதானே? ஓப்பனா சொல்லிட வேண்டாம், மறைச்சி சொல்லலாம். உன் பையனுடைய கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லைப்பா. ஆறு மாத காலங்களுக்கு உறவினர்கள் வீட்டிலேயோ அளவுக்கு தனக்கு வேண்டிய வீட்டிலேயோ கரெக்டா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட வச்சேன். புரியுதா? அப்படி இல்லை அப்படி என்று நடந்தா அது நிச்சயம் உனக்கு ஒரு விபத்தையோ அல்லது சிறைச்சாலைக்குள்ள போய் இருக்கணுங்கிற நிலைகளையோ உருவாக்கும் என்று நேரமும் தெரியும். இப்ப ஏற்கனவே வழக்குல மாட்டி இருக்கான். அதுல இருந்து இப்ப மீட்டி தாரேன். அவனுடைய நட்பை பிரிச்சு அவரை நல்லவனா வாழ வச்ச காலம். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு எல்லாரும் உன் வீட்டுக்குள்ள ஒரு தாய் வாரா, அவளை கையெடுத்தா நல்ல கொடுத்துருக்கா. இருக்க முடியும் ஒரு வேண்டுதலை கொடுத்தான். ஓ கருதாமிக்கு ஓசூர் எல்லை ஓசூர். பிள்ளையை பெற்றா கண்ணீரு, என்னை வளர்த்தா இளநீரு. காரணம் சொல்லலாம். பெற்றவ மனசே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. வானையிலே சொருந்த பூனைகளும் சொந்தமடா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். விருப்பமில்லாத ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, விரும்பிய படிப்பு தான். ஐஏஎஸ் கேரக்டர் வரக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்கு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இந்த 4ல ஒரு பதவியை உன் பிள்ளைக்கு வாங்கிட்டார். அதுக்கு இன்னும் 6 மாத கால அவகாசம் இருக்கு. வணங்க வேண்டியதுல முருகனையும் என்னையும் கூப்பிடலாம். ஜெயிச்சு காரணம் கர்மதாமிக்கு ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, ஐஏஎஸ்க்கு ரொம்ப சின்சியர் வேணும். இப்ப இருக்கக்கூடிய அவசரங்களை எல்லாம் நிறுத்தி நிதானமா உட்கார்ந்துச்சுன்னா ஐஏஎஸ் கேடட் கிடைச்சது. அந்த சக்தியை பெறுவதற்கு 6 மாத கால அவகாசம். திருச்செந்தூர் முருகனை ஒரு சந்திப்பு, கருமசாமியை ஒரு சந்திப்பு, அதுக்கு அடுத்து பதவியை வாங்கிட்டு யாருக்காக வரணும்.
கொஞ்சம் கண்ண முடிக்கலாம். தனியை பேசிக்கிறோம். சரிக்கா என்னடா தம்பி காரணம் இருக்கா பெங்களூர்ல வந்து நீ உங்களை எனக்கு போகிறதுக்கும் பெங்களூருக்கு வழக்கம் தெரியாதோ? அப்படியா? வாடா தம்பி வா. என்ன வேணும்? இந்த கடையை நல்ல குடி கண்ணமுடு வாங்க. இந்த நாலுலையும் ஒரு வண்டி ஒன்றை விட்டு போகக்கூடிய நிலைமை தான் இருக்குடா. சரிங்களா? இப்போதைக்கு கிரகங்கள் சரியில்லாம இருக்கு. நீ என்னைய தனியை பார்த்து விளக்கம் தேய்ச்சி தாரேன். என்ன விளக்கம் சொல்லிட்டான். மணி